அன்பர்களே, இன்று மாக நவராத்திரியிலே 6வது நாள், ரத சப்தமியும் கூட. விழுப்புரம் சாலாமேடு அஷ்டவாராகி அம்மன் கோவிலுக்கு செல்கிறோம். விழுப்புரத்தை அடுத்த சாலாமேட்டில் இந்த கோவில் அமைந்துள்ளது. பூமாதேவியே வாராகி என்பதால் இவளை வழிபட்டால் பிறவிப்பிணி அகன்றிடும். இவள் ராஜராஜேஸ்வரியின் குதிரைப்படை தலைவி. திருச்சானூர் பத்மாவதி தாயாரின் அந்தப்புற காவல் தெய்வமாகவும் உள்ளவள். மகாவாராகி, ஆதிவாராகி, ஸ்வப்பன வாராகி, லகு வாராகி, உன்மத்த வாராகி, சிம்மாரூட வாராகி, மகிஷாரூட வாராகி, அஸ்வாரூட வாராகி என 8 வாராகி தேவியருக்கு இங்கே கோவில் உள்ளது. இந்த கோவிலில் அத்திமரத்தால் செய்யப்பட்ட 8 அடி உயரமுள்ள விக்கிரகம் உள்ளது. பஞ்சமி வழிபாடு மிக முக்கியமானது இங்கே. இந்த நாளில் வாராகி தேவிக்கு செய்யும் வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இக்கோவில் வளர்பிறை பஞ்சமி நாளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. இக்கோவிலில் உள்ள சப்த கன்னிகை தீர்த்தம் சகல நோய்களையும் தீர்க்கும் ஆற்றல் உடையது. கோவில் விமானத்தில் வாராகியின் அவதார சிற்பங்கள் உள்ளன. வேப்ப மரத்தடியில் உள்ள சப்த கன்னியர் சன்னதி உள்ளது. இங்கு நடைபெறும் பூஜைகளை பெண்களே செய்கிறார்கள். தை மாத சப்த கன்னிகர் பூஜையை முடித்துவிட்டு திறக்கும் போதுதான் இங்கு குடியிருக்கப் போவதாக வாராகி கூறிட, உடனே அர்ச்சகர் எழுந்து பல முறை வாராகி சிலை செய்ய முயற்சித்த போது திருவிடந்தை ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் ஒரு அசரீரி கிட்டியது. திருவையாறு அருகில் உள்ள அத்திமரத்தில் இருப்பதாகவும் அம்மரத்தின் 5 கிளிகள் பறக்கும் என வாராகி கூறினாள். அவ்வாறே திருவையாறு சென்று கிளிகள் பறக்கும் மரத்தை கண்டு அம்மரத்தை எடுத்து வந்து வாராகி சிலை செய்து பிரதிஷ்டை செய்தனர். இங்குள்ள சப்த கன்னியர் தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் புற்றுநோய் குணமாகும் என்கிறார்கள். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை பஞ்சமி திதி போன்றவை இங்கு விழா நாட்களாகும். ஆஷாட நவராத்திரியும் இங்கு சிறப்பாக நடைபெறுகிறது. தங்கள் நோய் குணமாகவும், திருமணத்தடை நீங்கவும், பொருளாதார பிரச்சனைகள் தீரவும், மனக்கவலைகள் மறையவும் மக்கள் இங்கு வேண்டி நிற்கிறார்கள். தேவிக்கு புதிய வஸ்திரம் சாற்றுதல், அரளி மாலை, எலுமிச்சம்பழ மாலை சாற்றி நேர்த்திக்கடன் செய்கிறார்கள். நோய்களை நீக்கி வாழ்வில் இன்பம் சேர்க்கும் ஸ்ரீ வாராகி தேவியை வழிபட்டு விழுப்புரம் சாலமேடு சென்று அத்தேவியை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.